வணக்கம். சி ப்ரோக்ராமிங் பகுதி 2ல் இருக்கோம். போன பகுதியில் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா இது வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கமெண்ட் எதுக்கு அப்படின்னா, ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், இல்லை ஒரு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த வேரியபிள் எதுக்காக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சின்னதாக கொடுக்கலாம். அப்போ அந்த ப்ரோக்ராமை வேறு ஒரு டெவலப்பர் வாசிக்கிறப்ப இதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்களான்னு அவங்களுக்கு அதை புரியும். ஒருவேளை இந்த மாதிரி கமெண்ட் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு வேரியபிளை ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன வேலையை பண்ணுது, என்ன ஆப்ரேஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது அவங்க அந்த ஃபங்க்ஷன் கோடு ஃபுல்லாக படித்தா தான் புரியும். அதுக்கு பதிலாக சுருக்கமாக ஒரு சம்மரியாக நம்ம கமெண்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இன்னொரு டெவலப்பர் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது அடுத்த டெவலப்பருக்கு தான் இந்த கமெண்ட் பயன்படுமானா அப்படி கிடையாது. ஒரு டெவலப்பர் ஒரு கோடு எழுதினதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதே கோடை அவரே பார்த்தா கூட அவருக்கு புரியாது. நம்மளே அந்த கோடு ஒரு வாரம் கழித்து பார்க்குறப்ப ஏன் இந்த லாஜிக் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கே புரியணும்னா கூட நம்ம கமெண்ட் எழுதி வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இப்போ இந்த கமெண்ட்டில் 2 டைப் இருக்குது சியில். ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த மாதிரி டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் எழுதணும் அப்படின்னா ஒரு லைனில் தான் எழுத முடியும், இன்னொரு லைனில் எழுத முடியாது. அடுத்த லைனில் எழுதணும்னா அது ப்ரோக்ராமிங்கோட டோக்கனாக கன்சிடர் ஆகும். ஒருவேளை மல்டிபிள் லைனில் நம்ம கமெண்ட் எழுதணும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அப்புறம் திருப்பி ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்போ இந்த பிளாக்குள்ளே நம்ம என்ன எழுதினாலும் அது வந்து கம்பைலர் வந்து கமெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடும். அதை கம்பைலேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே அது போகாது. கமெண்ட்லாமே ப்ரீ ப்ராசஸிங்கில் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு கோடு மட்டும்தான் கம்பைல் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் மல்டிபிள் லைனில் இந்த மாதிரி என்ன கமெண்ட் வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். இப்போ கமெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். இன்க்ளூட் அதுக்கப்புறம் லெஸ் தென் சிம்பிள் கொடுக்குறோம், கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறோம். அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணுறோம். இந்த ஹெட்டர் ஃபைல் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப சில ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே இருந்தால் தான் ஒரு ப்ரோக்ராமை நம்மளால் எழுத முடியும். எடுத்துக்காட்டால் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளோட ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதணும். எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் தெரிய வைக்கிறது இல்லையா, இது வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் மாறுபடும். இதுக்கான லைப்ரரிஸ் வந்து ஆல்ரெடி சி ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அது மிஷின் டு மிஷின் வேறுபடும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம், சி ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு. இந்த printf எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த லைப்ரரியில் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. எதுக்காக இதை ஸ்டாண்டர்டாக ஒரு லைப்ரரியில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் எல்லா டெவலப்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் இருந்து ஏதோ ஒன்று நம்ம இன்புட்டாக ப்ரோக்ராமுக்கு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். இந்த மாதிரி காமனாக எல்லா டெவலப்பருக்கும் தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைப்ரரியாக ஏற்கனவே நம்ம சி இன்ஸ்டால் பண்ணுறப்பவே அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் printfன்னு கால் பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இருக்குது. இப்போ ஒரு வேளை ஆட் பண்ணாமல் நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா, கமெண்ட் பண்ணிவிட்டு printfன்னு கால் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்லுது, கால் டு அன்டிக்ளேர்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எங்கேயுமே அதுக்கான டெஃபனிஷன் எழுதவே இல்லை. அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இந்த ஃபைலில் இல்லையே, அப்புறம் எப்படி கால் பண்ணுறீங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு எரர் வருது. ஸோ அதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டரில் தான் இதுக்கான டிக்ளரேஷன் இருக்குது, வேணும்னா அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம இந்த ஹெட்டர் ஃபைலை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் இல்லை கமாண்டு, மேக்ஓஎஸில் வந்து கமாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். விண்டோஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே போகலாம். அந்த ஃபைலில் போயிட்டு printfன்னு தேடி பாருங்கள். printf அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன் வந்து ஏற்கனவே இந்த stdio.header ஃபைலில் இருக்குது. அப்போ கம்பைலர் என்ன பண்ணும், ஓகே printfன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஏற்கனவே ஹெட்டர் ஃபைலில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது இருக்கா அப்படின்னு பார்த்து, ஓகே அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அதை கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீட் பண்ணோம். இந்த ஹெட்டர் ஃபைல் இல்லாதப்ப இப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம். சுருக்கமாக சொல்லணும்னா ஹெட்டர் ஃபைல்ஸில் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியோட டிக்ளரேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் கம்பைல் பண்ணுறப்ப ப்ராப்பரான டெஃபனிஷனை நம்மளோட ப்ரோக்ராமோட அது லிங்க் பண்ணி வச்சுக்கும். அதெல்லாம் எப்படி லிங்க் பண்ணுது அதெல்லாம் வந்து அட்வான்ஸாக இருக்கும், நம்ம பின்னாடி அதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வர்றோம். எல்லா சி ப்ரோக்ராமிங்லேயும் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும்.
ஏன்னா நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். கடைசியாக மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆன உடனே ப்ரோக்ராமும் முடிஞ்சிடும். அடுத்ததாக இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகுது? printf எக்ஸிக்யூட் ஆகுது. printf அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 printf போடுறோம், hello world 2 அப்படின்னு. இப்போ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா hello world 2 2 ஸ்ட்ரிங்குமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அடுத்தடுத்த லைனில் இங்கே printfன்னு கொடுத்தா கூட இது ஒரே லைனில் தான் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த printf ஃபங்க்ஷன் எந்த ஒரு நியூ லைனையும் ஆட் பண்ணாது. அதாவது நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து கர்சர் வந்து பிரிண்ட் கர்சர் வந்து இங்கேயே நிற்கும். திருப்பியும் பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல இருந்தே பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு printf கொடுத்தா கூட அதுவும் அதே லைன்லேயே தான் பிரிண்ட் அவுட் ஆகும். இப்போ இதை மாற்றணும், ஒவ்வொரு லைனுக்கும் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு printf முடிஞ்ச உடனே நம்ம ஒரு நியூ லைனை ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணலான்னா, ஒரு printfக்கு அடுத்து இன்னொரு printfல நியூ லைன் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். நியூ லைன் அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர்லாம் என்டர் அப்படின்னு அடிச்சா, இப்போ இந்த என்டர்னு அப்புறம் அப்போ இந்த கர்சர் இங்கே வந்துருச்சு இல்லையா? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கேரக்டர் இருக்குது. அது வந்து ஒரு இன்விசிபிள் கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து சியில் /n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த /n கொடுத்துட்டோம்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த இன்விசிபிள் கேரக்டர் அது பிரிண்ட் பண்ணிடும். அப்போ அடுத்த லைனுக்கு போயிடும் அந்த கர்சர். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்ம கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருந்த கர்சர் இங்கே போயிடும். திருப்பி பிரிண்ட் பண்ணுறப்ப இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரிண்ட். ஒருவேளை அந்த லைனுக்கும் நியூ லைன் கொடுக்கணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு printf அங்கே கொடுக்குறோம். திருப்பியும் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ கடைசியாக கர்சர் இங்கே இருக்குன்றதுக்கு தான் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வருது. ஒருவேளை இங்கேயும் நம்ம நியூ லைன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுக்குறத எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா நியூ லைன் வருது இல்லையா? இப்போ /nங்கிறது நியூ லைன். அதே மாதிரி /t அப்படின்னு கொடுத்தோம்னா டேப். இப்போ நான் /t அப்படின்னு கொடுத்து இந்த hello world 2க்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் தள்ளி இருக்குது. இதே மாதிரி 2 டேப் கொடுக்குறோம் அப்படின்னா 2 டேப் ஸ்பேஸ் தள்ளினதுக்கப்புறம் அது பிரிண்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த printf அப்படிங்கிறது என்னென்னா பிரிண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது தான் அந்த printf ஃபங்க்ஷன். இந்த printf அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். எப்படி மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோ printf ஃபங்க்ஷன் அது வேறு இடத்துல டிஃபைன் ஆகிருக்கு. நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம். இந்த கால் பண்ணுறப்ப நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். மொதல் ஆர்குமெண்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பணும். டெக்ஸ்ட் வந்து எப்படி அனுப்பணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட்டை அனுப்பலாம். இப்போ இந்த printf எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நியூ லைன் டேப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கடைசியாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது ப்ரோக்ராம் வந்து எந்த வித எரரும் இல்லாமல் திருப்பியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் இருந்தாலும் கடைசியாக அந்த வேல்யூ வந்துட்டு யார் கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெர்மினல் கால் பண்ணியிருக்கு, அதாவது நம்மளோட சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கால் பண்ணியிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இந்த ரிட்டர்ன் வேல்யூ போயிடும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த வேல்யூ வந்து எப்படி 0ன்றதை சக்ஸஸாக கன்சிடர் பண்ணும், 1 அப்படிங்கிறத ஏதாவது ஒரு எரர்னு கன்சிடர் பண்ணும். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். printfனா என்ன, ஹெடர் ஃபைல்னா என்ன, ஹெடர் ஃபைலில் எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் தான் என்ட்ரி பாயிண்ட், இதெல்லாம் தான் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த பகுதியில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.